வணக்கங்க. நைட் டிஃபன் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ணணும். சாயங்காலம் கழுவி வச்ச பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்து காய வச்சுருக்கேன். இன்டீரியர் பண்ணதுலேருந்து ஈரத்தோடு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி காய வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா பேஸ்க்கு எப்படி பண்ணுவோமோ இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சிட்டு எண்ணெயில் காலிஃப்ளவரை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேங்காய் மசாலா ஐட்டம் ஃபுல்லாக அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் குடமிளகா போட்டு மசாலா ஐட்டம் ஃபுல்லாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய விழுது சேர்த்து தேங்காய் சேர்த்து பொரித்து வச்ச காலிஃப்ளவரையும் நம்ம அதில் பொரித்து வைக்கல, சும்மா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். சிம்மில் கொதிக்கிறதுக்குள்ளேயும் பாத்திரத்தை கழுவிடலாம். ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு வேலையே ஓடாது. அதனால் பாத்திரத்தை கழுவி விட்டுட்டேன். அதுக்குள்ளேயும் குருமாவும் கொதிச்சிருச்சு. கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் மட்டும் புழிஞ்சு கிளறி விட்டுட்டு கையோட சப்பாத்தியும் போட்டாச்சு.